இப்போ வந்து மேகமூட்டமாக இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் வெயில் வந்து செம்மையாக அடிக்குது. அப்பளம் என்னோட பொண்ணுக்கு வந்து அப்பளம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நேபாளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சில திங்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ரிஷப்போட அப்பா வந்து ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே பாருங்க, இங்கே வெயில் வந்து செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் மேகமூட்டமாக இருக்குது. மழை பெய்யுமா இல்லைன்னு தெரியல. இப்போ வந்து மேகமூட்டமாக இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் வெயில் வந்து செம்மையாக அடிக்குது. கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ரிஷப் குட்டியோட அப்பா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ரிஷப் குட்டி வந்து நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. பகல்லாம் விளையாடுவாங்க, தூங்குவாங்க. நைட்டு வந்து ஒரே ஆளுக. ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதிகமாக திங்ஸ்லாம் வாங்கல, ஏன்னா ரிலேஷன்ஸில் வந்து ஒரு அண்ணன் போகிறாங்க. ஸோ ஒரு சில திங்ஸ் தான் கொடுக்க முடியும், அதிகமாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு சில திங்ஸ் தான் வாங்கினேன். இது வந்து அப்பளம். என்னோடய பொண்ணுக்கு வந்து அப்பளம் வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து அப்பளம் வாங்கி அமுச்சு விடுங்கன்னு சொல்லுவாள். ஸோ 2 பாக்கெட் வந்து அப்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச பால்கோவா டப்பா, சின்ன சின்ன டப்பாவாக இருந்துச்சு. இதுதான் இங்கே இருக்கும்போது இதுதான் வாங்கி சாப்பிடுவாள். ஸோ 2 பால்கோவா டப்பா வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மம்மி வந்து சோப்பு வந்து அமுச்சுடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ 2 சோப் வாங்கியிருக்கேன். இது வந்து சர்ஃப் எக்ஸல். அடிக்கடி வந்து பாப்பாவோட யூனிஃபார்ம் வந்து அழுக்காயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சோப்பில் வந்து வாஷ் பண்ணால் உடனே அழுக்கு போயிடும். இந்த மாதிரி சோப் வந்து நேபாளில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச 5 ஸ்டார் சாக்லேட்டு. 5 ஸ்டார் வந்து நிறையா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், பட்டு அதிகமாக கிடைக்கலையா. அதனால வந்து மில்கி பார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மில்கி பார், அதுக்கப்புறம் 5 ஸ்டாரு. போன தடவை வந்து நிறையா சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த தடவை வந்து அதிகமாக வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து நேபாளுக்கு வந்து அமுச்சுட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அண்ணன் போகிறாங்க. ஸோ அவங்க போகும்போது ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும். இது வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணது. டெய்லி வந்து சாப்பிட்றதுக்காக மார்னிங் எடுத்துக்குவேன். இது வந்து பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் அத்திப்பழம், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கும் வந்து 2 பாக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன் பாதாம். அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அண்ணன் போகிறாங்க அடுத்த மாதம் 10ஆம் தேதி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். இதுதான் என்னோடய ஷாப்பிங். ஸோ ரேட்டு வந்து 800-900க்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்க ரிஷப்போட அப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் டப்பாவில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றதுனால வந்து பேபியோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி மென்டலி வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. அதனால் வந்து நான் டெய்லி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு டைம் வந்து இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாக்காக மீஷோலேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், 5 டிஷர்ட்ஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாத் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, பட் சம்மர் சீசனில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் வந்து சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ் வந்து சேம் டிசைன் தான், பட் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. கலரும் வந்து சூப்பராக இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். நான் வந்து 5 to 6 இயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோடய பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து நான் வீடியோ காலில் வந்து காமிச்சேன், உனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கா, எப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சி விட்றீங்க, எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நாளைக்கு வந்து ரிஷப் குட்டியோட அப்பா வந்து ஊருக்கு போய் கொடுத்துட்டு வர போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசனில் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் போடுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட்டு vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.